வணக்கம். இந்த பதிவில் தீஸ் தோஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தீஸ் ரெண்டுமே ப்ளூரல் ஃபார்மெட்டுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? பக்கத்தில் நிறைய பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா தீஸ். ஓகேவா? தீஸ் சொல்லிக்கணும். பி வெர்பு ஆர் சேர்த்துக்கணும். தீஸ் ஆர் சேர்ஸ், தீஸ் ஆர் பெயிண்ட் பாக்ஸ், தீஸ் ஆர். ஓகே, இப்படி நிறைய பொருட்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா தீஸ் சொல்லிக்கணும். ஓகேவா? இதே நிறைய பொருட்கள் தூரமாக இருந்தால் தோஸ், தோஸ் ஆர் கார்ஸ், தோஸ் ஆர் டேபிள்ஸ். அட் த சேம் டைம் நம்ம நவுனுக்கு பின்னாடி நம்ம எஸ் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் போட்ஸ். ஓகே, இப்போ ப்ளூரல் ஃபார்மெட்ல இருந்ததுனாலே நம்ம வியூவர் என்ன யூஸ் பண்ணா ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தீஸ் ஆர் போட்ஸ். ஓகே, தீஸ் இது ப்ளூரல் ஃபார்ம் தான் குறிக்கும், ப்ளூரல். ஓகேவா? அதே இது தூரத்துல இருக்கு அப்படின்னா போட்ஸ்லாம் தூரமா இருக்கு அப்படின்னா தோஸ் ஆர் போட்ஸ். ஓகேவா? தோஸ் தூரமா இருக்குன்னா போட்ஸ், பக்கத்துல இருக்குன்னா தீஸ். அவ்வளவுதான். சரியா? அவைகள் இவைகள், அவ்வளவுதான். சரியா? தீஸ் ஆர் கார்ஸ். ஓகே, தீஸ் ஆர் கார்ஸ், தோஸ் ஆர் கார்ஸ். ஓகே, புரியுதா? தீஸ் தோஸ். தீஸ் ஆர் லாரிஸ். ஓகே, தோஸ் ஆர் லாரிஸ். ஓகேவா? தீஸ் தோஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாத